கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரி, மீண்டும் இந்த அருளாசிரியர் ஊடகத்தின் வழியாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி கொள்கிறேன். ரோமியருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 6 வசனம் 2. ஒவ்வொருவருக்கும் அவரவருடைய செயல்களுக்கு ஏற்ப இறைவன் கைமாறு செய்வார். கட்டளைகளை கண்ணும் கருத்துமாக கடைபிடித்த பரிசேயர்கள், சதுசேயர்கள், மறைநூல் அறிஞர்கள் மனித நேயத்தை மறந்து விடுகின்றார். இந்த ஒரு உண்மையை உறக்க சொல்லுகின்றார் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. மனித நேயத்தை மறந்து வாழ்ந்த இந்த மறைநூல் அறிஞர்கள் மீது சற்று வருத்தத்தை, கோபத்தை வெளிப்படுத்துகின்றார். கட்டளைகள் கடவுளையும் மனிதனையும் இணைக்கின்ற பாலமாக இருக்கின்றார். ஆனால் இந்த கட்டளைகளை கொண்டு மக்களையும் இறைவனையும் பிரிக்கின்ற ஒரு பணியை இந்த மறைநூல் அறிஞர்களும் பரிசேயர்களும் சதுசேயர்களும் செய்தார். தேவையற்ற, நடைமுறைக்கு ஒத்து வராத, சில நேரங்களிலே வரம்பு மீறிய கட்டளைகளை மனிதர்கள் மீது திணித்தார்கள். இன்றைய நாளிலே ஆண்டவராகிய இயேசு 3 குற்றச்சாட்டுகளை இந்த மறைநூல் அறிஞர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள் மீது வைப்பதை நாம் பார்க்கின்றோம். முதலாவது குற்றச்சாட்டு, இந்த பரிசேயர்கள், சதுசேயர்கள் கட்டளைகளுக்கு முக்கியத்துவத்தை கொடுத்தார்கள். அந்த கட்டளைகளை திருத்தி மனிதர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். சிறிய சிறிய காரியங்களிலே அவர்கள் இறைவனுக்கு 10 பங்கை படைக்க வேண்டும் என்று முக்கியத்துவத்தை கொடுத்தார்கள். ஆனால் உண்மையிலேயே அவர்கள் கடவுள் மீது கொண்டிருந்த அந்த அன்பை, இரக்கத்தை, மன்னிப்பை போதிக்க மறந்து விடுகின்றார். நாம் இறைவனுடைய இரக்கத்தை, அன்பை, மன்னிப்பை பெற்று சிறப்பாக வாழ வேண்டும் என்கின்ற ஒரு அருமையான செய்தியை ஆண்டவர் கொடுக்கின்றார். இரண்டாவது குற்றச்சாட்டு, இந்த பரிசேயர்கள், சதுசேயர்கள், மறைநூல் அறிஞர்கள் இந்த சட்டங்களிலே, இந்த கட்டளைகளிலே கை தேர்ந்தவர்களாக இருப்பதன் காரணமாக சாதாரண மக்களை மதிப்பது கிடையாது. பொது இடங்களிலே சாதாரண மக்கள் அவர்களுக்கு வணக்கம் செலுத்த வேண்டும், அவர்களை பாராட்ட வேண்டும், புகழ வேண்டும், அவர்களை பற்றி பெருமையாக பேச வேண்டும் என்றெல்லாம் எதிர்பார்த்தார். இந்த எதிர்பார்ப்பு சில நேரங்களிலே பொது நிகழ்வில் கூட வெளிப்படுவதை நாம் பார்க்கின்றோம். முதல் இருக்கைகளில் சென்று அமர வேண்டும், மற்றவர்கள் இவர்களுக்கு முக்கியமான இடங்களை விட்டு கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் எதிர்பார்க்கின்றார்கள். இது கட்டளைகளை பற்றிய ஒரு அறிவு அவர்களுக்கு இருந்ததன் காரணமாக மற்றவர்களை மட்டமாக நினைப்பதை நாம் பார்க்கின்றோம். மூன்றாவது குற்றச்சாட்டாக, அவர்கள் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளாக இருக்கின்றார்கள். உண்மையுள்ளவர்களாக அல்ல, உண்மையை மறைத்து போலியை வெளிப்படுத்துகின்றவர்களாக அவர்கள் வாழ்வதை அவர் பார்க்கின்றார். எனவேதான் 3 முக்கிய பெருவிழாக்களாகிய பாஸ்கா பெருவிழா, கூடார பெருவிழா, பெந்தகோஸ்து பெருவிழா, இந்த நாட்களிலே எருசலேமை நோக்கி மக்கள் நடக்கின்ற பாதைகளுடைய இரு தரப்பிலும் இருக்கின்ற கல்லறைகளுக்கு யூதர்கள் வெள்ளை அடிப்பது வழக்கமாக கொண்டிருந்தார்கள். ஏன் வெள்ளை அடிக்கின்றார்கள்? கோரமான அந்த நிலையை மறைப்பதற்காக. அந்த எடுத்துக்காட்டை ஆண்டவர் எடுத்துக்கொண்டு அந்த போலித்தனத்தை வெளிப்படுத்தி அவர்கள் சாடுகின்றார். கட்டளைகள் மனிதனுடைய வாழ்வை மேம்படுத்த ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன நினைத்து அவற்றை மறந்து விடாமல் மனித நேயத்தையும் நாம் மதிப்போம், மனிதர்களை ஏற்றுக்கொள்வோம், அவர்களை அன்பு செய்வோம், அவர்களுக்கு இரக்கம் காட்டுவோம். இந்த அருளாசிரியர் ஊடகத்தின் வழியாக இறையாசிரை நிறைவாக பெற்று வாழுங்கள், மகிழுங்கள். பிரைஸ் தி லார்ட்.